வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து மேஸ்குலின் பற்றி. இப்போ நிறைய வந்து மேஸ்குலின் பற்றியே வந்து நிறைய ஃபெமினைன் வந்து மேஸ்குலின் பற்றியே கேட்குறாங்க. நான் என் மேஸ்குலின் வந்து வர மாட்டுக்காங்க, அவங்க வந்து பேசல, அவங்க பவராகவே காட்ட மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லா மேஸ்குலினும் வந்து சேம் பவராக இருப்பாங்கன்னா கிடையாது, சரிங்களா? ஒவ்வொருத்தங்க அவங்களோட சோல் ஏஜை பொறுத்து அவங்க பவர் இருக்கும். அதனால் இந்த மேஸ்குலின் வந்து ரொம்ப பவராக இருக்கிறாங்களே, நம்ம மேஸ்குலின் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க. அது அவங்கவுங்களுக்குள்ள சோல் ஏஜை பொறுத்து தான் வந்து மேஸ்குலின்ஸோட பவர் இருக்கும். இப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம்? இப்போ சில பேருக்கு வந்து அடிக்கடி டவுட்ஸ் வருது, என் மேஸ்குலின் தானா இது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் ஒரு சின்ன ஹின்ஸ் என்ன கொடுப்பேன்னா, நீங்கள் உள்தன்மையில் வந்து தேடும் போது உங்களுக்கான ஒரு மேஸ்குலின் உள்ளே இருக்கும், சரிங்களா? நம்ம ரெண்டு தானே இருப்போம், ஃபெமினைனும் இருப்போம், மேஸ்குலினும் இருக்கும். நம்மளுக்கான மேஸ்குலின் நீங்கள் வந்து உள்தன்மையில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது, அந்த மேஸ்குலினை எடுக்கும் போது என்ன ஆகுனா, எவ்வளோ பவருங்கிறத அந்த மேஸ்குலின் வந்து உங்களுக்கு காட்டும். அப்போது அதே மாதிரி டிட்டோவாக வந்து வெளியே வரும், சரிங்களா? இப்போ நானாக வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து சிறு வயசுலேருந்தே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மேஸ்குலின் நேச்சர்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, போல்டாக இருப்பேன் நான், எல்லார்ட்டையும் மிங்கிள் ஆகுவேன் நான், நல்லா பேசுவேன் நான். அப்போ எங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துட்டையும் வந்து போவேன். எங்கள் அண்ணன் வந்து அப்படி இருக்க மாட்டான், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஓடுவான். அப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து சொல்லுவாள், நீ வந்து ஆனா பேச அண்ணன் வந்து தங்க, ஏன்னா என் ஃப்ரெண்டை பார்த்து அவன் உள்ளே ஓடி போவான். அப்படிலாம் சிறுசில் இருக்கும்போது சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் எனக்கு வந்து புரியல. ஆனால் இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய மேஸ்குலினை நான் உள்ளே எழுப்பும் போது எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப மிராக்கிளாக இருந்தது. இவ்வளோ பவராக நம்ம மேஸ்குலின் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து நம்பவே முடியல. ஏன்னா அப்போ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து சோல் அவேக்னிங் ஆகலைல்ல, நம்மளுக்கு தெரியாது, நம்மளை பற்றியே நம்மளுக்கு வந்து தெரியாது. அப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு மனிதன் வந்து வெளியில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அது மூலமாக நான் தேடும் போது தான் நிறைய பேரை நான் ரிஜெக்ட், அதாவது நான் வந்து இருக்கும் போது இல்லை ஏதோ ஒன்று தவறாக இருக்குது, எனக்கு வந்து இது எனக்கு மேட்ச் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஏன்னா நம்ம உள்தன்மையில் வந்து தேடி வச்சுருப்போம்ல கரெக்டாக, அந்த மேஸ்குலினுக்கும் வெளியில் உள்ள மேஸ்குலினுக்கும் மேட்ச் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஏன் அப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸு, சோல்மேட்ஸு, கார்மிக்கு இப்படி தான் வந்து டீல் நடந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு எல்லாமே வந்து டெலிபதிக்கல் மூலமாக தான், எனர்ஜெட்டிக் மூலமாக தான். ஸோ அது வந்து எனக்கு வந்து வரும்போது நான் வந்து இல்லையே ஏதோ குறை இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு எப்போதுமே வந்து எனக்கு தெரியும் ஸ்டார்டிங்லேருந்தே, இல்லையே நம்ம உள்ள மேஸ்குலின் வந்து இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரொடெக்டராக இருக்கும் என்னோடய மேஸ்குலின். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பேசுகிறது கிடையாது, யாருன்னு தெரிகிறது கிடையாது. இந்த ஜேர்னிக்கு வரும்போதே அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ட் என்னைய, அதாவது யார் வந்து வேறு யாராவது வந்து வெளியில் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்ககிட்ட இருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது, இவங்க இப்படி நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில இதில் வந்து அந்த கர்மா பேசிஸில் வந்து நான் போய் மாட்டிற போவேன், அவ்வளோதான், நான் வீழ்ந்து போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண. எனக்கு வந்து எங்கே போனாலும் எனக்கு அது வந்து தெரியும், எப்படிலாம் நடக்குது, எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க எப்படி. அப்போது எவ்வளோ ஒரு சச்ச பவர்ஃபுல்லான மேஸ்குலின் அப்படிங்கிறத நான் வந்து இது பண்ணிட்டேன். அதை நோக்கி தான் வந்து என்னோட இதுவும் போச்சுது. எப்படி அப்படின்னா, இயற்கையாகவே அந்த ஒரு பவர்ஃபுல்லான டேட்டிஸே நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். முதல்லனா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அப்படின்னா வந்து ஒரே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக தான் வந்து ஓம் சக்தி அப்படின்னா சாஃப்டாக கும்பிட்ற நேச்சர்ஸான ஒரு கேரக்டரை தான் வந்து நான் அப்படி தான் வந்து நான் வந்து இருந்தது, சரிங்களா? ஆனால் இந்த ஜேர்னிக்கு வரும்போது தான், அந்த மேஸ்குலின் பவர்ஸ் வரும்போது தான், வாராகி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆண் தன்மை நேச்சர் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஜாஸ்தி உண்டு. எல்லாமே இருப்பாள் எங்கள் அம்மா, ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கும்போது நான் உடனே நினச்சேன்னா, வாராகி கொன்றதுனால தான் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஸ்குலின் கேரக்டர்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பைரவர்,
ஸோ பைரவர் அந்த உக்கிர தெய்வத்தை நோக்கி தான் வந்து என்னை வந்து இழுத்து கொண்டு போச்சு. சாஃப்டே வந்து எனக்கு ஒன்றுமே வந்து வராது. சாஃப்ட் வந்து என்னோட நேச்சர்ஸ் வந்து எடுக்கவே வந்து என் மேஸ்குலின் வந்து விடுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா உள்ளே வந்து அவ்வளோ அக்ரெசிவான ஒரு மேஸ்குலின் கேரக்டர்ஸ் வந்து எனக்கு தெரியும். அப்போ அப்படி தேடல் வரும்போது தான் நிறைய பேரை வந்து எனக்கு வந்து டவுட்ஸ் வந்து ஒரு கார்னரில் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க எப்படி வந்து உள்தன்மையில் இப்படி இருக்கிறவங்க, இந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க எப்படி வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி நேச்சர்ஸில் வந்து இருக்கவே மாட்டாங்க நிச்சயம் அப்படிங்கிற மாதிரியே நான் கண்டுபிடிச்சேன். சரிங்களா? இது ஒரு விதமான உங்களுக்கு ஒரு டெக்னிக். உங்களோட ட்ரூ டிஎஃப் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் இதை பார்க்கலாம். நீ உள்தன்மையில் நீங்கள் ஒரு மேஸ்குலினுக்கு மட்டும் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அதே கேரக்டரில் தான் உங்களுடைய அவுட்டர் மேஸ்குலினும் இருப்பார்கள். இதுதான் நம்மளோட மிரர், இதுதான் நேச்சர். நம்மளோட இதுவே நம்மளே மாதிரி அப்படியே சோல் பிரிண்ட்டாக வந்து அவங்க வந்து இருப்பாங்க. நீங்கள் நல்லா உங்களுடைய மேஸ்குலினை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கனாலே நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு உள்தன்மையில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி ஏன் வந்து இவங்க வந்து ரொம்ப நாள் வந்து இவங்க நம்மக்கிட்டே வந்து வரமாட்டுக்காங்களே, எனக்கெலாம் அதான் சொல்கிறேன்ல 5 இயர்ஸாக ஆச்சு எனக்கு. ஏன் வந்து வரமாட்டுக்காங்க, பட் எனர்ஜெட்டிக்காக வந்து ரொம்ப லெவல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஎம்க்கான நேச்சர்ஸ் இருக்கிறாங்க. கலெக்டிவாக நிறையா அவேர்னஸ் கொடுக்கறதுக்காண்டி வந்த ஒரு டிஎம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த மோனாட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா அந்த சோலோட அந்த சோல் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டு சோலாக இருக்கிறதுனால இவங்க அந்த பவர்ஃபுல் டிஎம்மாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவங்க வந்து எப்போதுமே வந்து ஒரு கார்டியனாக தான் வந்து நம்மளுக்கு செயல்படுவாங்க. அவ்வளோ ப்ரொடெக்ட் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து நிறைய சைலன்ஸாக தான் இருப்பாங்க. அதாவது ரொம்ப பேச மாட்டாங்க. ஏன்னா கலெக்டிவாக அவங்களுக்கு கொடுக்கும்போது நான் ஒரு ஃபெமினைனை வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து தயார்படுத்துவாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் வந்து கடந்து வரணும், தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான அத்தனை இதையும் எனர்ஜெட்டிக்காக அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஸ்டார்டிங்னா வந்து எனக்கெலாம் வந்து ஒன்றுமே தெரியாது. பட் அந்த அளவுக்கு கான்ஷியஸ் கொடுத்து எனக்கு பல இதை கொடுத்தது வந்து என்னோட மேஸ்குலின் தான், என்னோட டிவைன் தான். சரிங்களா? ஸோ அவங்க வந்து அந்த அட்டாச்மெண்ட்டு பெயினோடையே வந்து நம்மக்கிட்ட வந்து வரமாட்டாங்க. ஈகோ இருக்காது. அப்புறம் வந்து வெளியே வந்து இதை வந்து நம்ம ஏன் வந்து வரமாட்டாங்க, இந்த பவர்ஃபுல்லான டிஎம்ஸ் வந்து ரொம்ப லெவல் ஏன் வரமாட்டாங்க, பப்ளிக்கில் வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா உண்டு. ஏன்னா ரொம்ப பவர் இருக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இவங்க அதனாலே வந்து வெளியே வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது நம்மளுக்கு. ஆனால் ஏதோ நம்மளுக்கு உள்ளே பார்க்கும்போதே தெரியும் நம்மளோட டிஎம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது லாஸ்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, ஒரு கலெக்டிவான ஒரு மிஷன்ஸ் ஒர்க்காண்டி தான் வந்து இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லா டிஎம்ஸும் இதே நேச்சர்ஸில் வந்து இருப்பாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்களுக்கு ஒரு சோல் ஏஜில் இருக்கும்போது, இப்போ அவங்க ட்ராமா பேஸிஸில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவங்க வந்து ஓப்பன் ஆகாமல், அதாவது அலைன் ஆகாமையே அவங்க வந்து ட்ராமாவில் இருக்கிறாங்க. அதாவது ஈகோ பேஸஸ்ஸு, அடிக்ஷன் பேஸஸ்ஸு, அப்புறம் ஃபியர் இல்லைனா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவேக்னிங் வந்து இன்கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அந்த சோல் வந்து பவர்ஃபுல் ஆகாது உங்களுக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இன்னர் விஷன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் ஆகாமல் இருப்பாங்க சில டிஎம்ஸு. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட இன்னர் மேஸ்குலினே அவங்க வந்து உணராமையே இருப்பாங்க. அதனால தான் வந்து பல டிஎஃப்க்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏன் வந்து இவங்க வந்து பவர் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அவங்க வந்து ஏன் வந்து பவர்ஃபுல் அப்படின்னு சொல்ல மாட்டுக்காங்க அவங்களுடைய டிஎம் அப்படிங்கிறது ரீசன் வந்து இதுதான். அது ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க ஸ்டக்காக இருப்பாங்க. ஸோ எதில் இருக்காங்க, அவங்க பியோர் சோல் ஆக்ஷன்ஸில் வரும்போது தான் ஒரு மேஸ்குலினோட பவரே வந்து வெளியே வரும். அவங்க ஃபுல்லாக வந்து அலைன் ஆகணும். அந்த அலைன் ஆகி வந்தால் தான் வந்து அவங்களுடைய பவரே வந்து ஒரு டிஎம். ஏன்னா டிஎம் வந்து ரொம்ப ரொம்ப சச்ச பவர்ஃபுல்லான ஒரு இது. அதான் சொல்கிறேன்ல, சிவன் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு.
ஆனால் அந்த சோல் ஏஜை பொறுத்து தான் வந்து அவங்க பவர்ஃபுல் வந்து இப்போ ஒரு ட்ராமா பேசிஸில் இல்லை வந்து ஒரு கர்மா பேசிஸில் இந்த மாதிரி கேட்டகரிஸ் வச்சு அவங்களோட பவர் வந்து இது படும். ரொம்ப ஹையர் லெவல் மிஷன்ஸ்க்கு வர்ற சோல்ஸு, ரொம்ப ஓல்ட் ஏஜ் சோல்ஸு தான் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து அந்த அளவுக்கு சோலை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஸ்லோவாக. அதை வந்து அவங்களுடைய ஃபெமினினுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதான் இப்போ நான் சொல்கிறேன்ல, ஸ்டார்டிங்கில் எனக்கு எதுவுமே தெரியாது. எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கான்ஷியஸ் எல்லாத்தையும் சும்மா நம்பிடுவேன் நான். ஒன்றுமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப சீரியஸாகவே எதையும் வந்து நான் வந்து எடுக்க மாட்டேன் நான். அப்படி ரொம்ப லெவல் வந்து ஒரு என்ன பண்ணுறது, அது எதுவுமே வந்து எனக்கு அவ்வளோவா எடுக்கிறது இல்லை. இப்போ சுத்தம் இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கப்புறம் அதனால் நான் அப்படி தான் இருப்பேன். ஆனால் நிறையா வந்து என்ன அறியாமலே நிறைய தகவல்கள் கான்ஷியஸ்னஸ் வந்து கொடுக்குறது. அப்புறம் அதான் சொல்கிறேன், நம்மளுக்கு கவலையே இருக்காது. யாரோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அந்த ஜேர்னி வரும்போதே எனர்ஜி வைஸாக ஃபுல் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்கும். அதாவது ஹோல்னஸ் நம்மளுக்கு வந்து வெளியில் இருந்து வந்து தான் வந்து ஹோல்னஸ் அப்படி பார்த்து ஹோல்னஸ் அப்படின்னு இல்லாமல் உள்தன்மையிலே வந்து எப்போதுமே நம்மளுக்கு கூட இருந்து ஹோலாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது வெளியே தேடி தேடி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்பவும் அது வந்து இயற்கை தானே நம்மளுக்கு. வெளியே எப்படி நம்மளுக்கு ஒரு ஆசை நம்மளுக்கு உள்ள இப்படி இருப்பாங்களா, நம்மளுக்கு இந்த ஜேர்னியில் வந்து இந்த ஜேர்னியோடைய அழகே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியம்தான். எப்படி இப்படிலாம் நம்ம ஏன்னா இது வரைக்கும் நம்ம இதை மாதிரி நம்ம அதிசயத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கவே மாட்டோம். எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி எப்படி அப்படின்னா நம்மளே மாதிரியா எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டை குழந்தை அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். பட் அந்த கோர் வேல்யூஸ் அந்த கேரக்டர் வைஸ்லாம் என்னையே மாதிரி வந்து யாரால் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நானாக வந்து அந்த ஆச்சரியத்தில் தான் நான் வந்து தேடவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து தங்க த்ரோட் சக்கரா பற்றி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக த்ரோட் அப்படிங்கிறது த்ரோட் சக்கரா வந்து நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மந்த்ராஸ் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவராவது உங்களுக்கு வந்து உங்களுக்காண்டி நீங்கள் அலோகேட் பண்ணிட்டு சொல்லுங்கள். மனம் வந்து அங்கங்கே அலைப்பாயுது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. அது அப்படி தான் வரும். தடங்களே வந்து அதுதான் நம்மளை வந்து இருக்க விடாது. ஸோ நீங்கள் அதையும் மீறி வந்து கண்டிப்பாக எப்படி நம்ம சாப்பிடுவோம் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து உட்காந்து ஏதோ ஒரு உங்களுக்கு முடிஞ்ச மந்திரமாக இருந்துக்கட்டும், இல்லை மெடிடேட்டருக்கு அமைதியாக உட்காந்துருங்க. அந்த தொண்டையில் வந்து அந்த கவனத்தை வந்து வச்சு நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணலாம், இல்லை மெடிடேட் பண்ணலாம். இல்லை அதுவும் இல்லைன்னா நிறைய யூடியூப்ஸில் வந்து த்ரோட் சக்கராக்குன்னு ஒரு சர்டன் ஃப்ரீக்குவென்சி படி அவங்க மியூசிக் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கேட்கலாம். அதை கேட்டு மெடிடேட் பண்ணலாம் நீங்கள். அதுவும் நல்லா அந்த கான்சன்ட்ரேஷன் அதில் வச்சு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப லெவல் வந்து எனக்கெலாம் வந்து சாங்ஸ் தாங்க. எனக்கு முழுக்க என்னை வந்து ரொம்ப லெவல் வந்து நான் வந்து ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் என்னால் உட்காரவே முடியாது. எனக்கு உட்காரவே விடாது. என்னைய எல்லாம் தடுக்கும். இதில் உள்ளது எல்லாமே வந்து நம்மளை வந்து அப்படியே மண்டையை போட்டு குழப்பி எடுக்கும். ஸோ உட்கார முடியாது எனக்கு. அந்த டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாங்ஸ் தான் கேட்பேன். எனக்கு வந்து சாங்ஸ்லாம் ரொம்ப உயிர். அந்த சாங்ஸ் படி வந்து எனக்கு வந்து அந்த நிறைய ஹீலிங் நடந்தது எனக்கு. சரிங்களா, நான் வந்து கவலையில் இருக்கிற சாங்ஸ்லாம் அப்போ அழுதாலே வந்து ஒரு நம்ம மனசில் உள்ள பாரம் எல்லாம் வெளியே போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹீல் பண்ணுறது நான் சாங் கேட்டு தான் வந்து நான் வந்து நிறைய ஹீல் பண்ணேன். ஸோ உங்களுக்கு உட்கார முடியல அப்படின்னா சிம்பிளாக வந்து பாட்டு கேட்கலாம். நீங்கள் அந்த ஹர்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கு மெடிடேட் இருக்குது. அந்த மெடிடேஷன் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து இருக்கலாம். முதல்ல வந்து மனம் வந்து நிற்கவே நிற்காதுங்க. அது மட்டும் நீங்கள் மனத்தை பிடித்து ஒரு இடத்துல வந்து வைக்கணும் அப்படின்னா வந்து நடக்காது. மெடிடேட் அப்படின்னா விட்டுறணும். அபாட் நீங்கள் உட்கணும். உங்கள் கடமை என்ன நீங்கள் உட்காரணும். கொஞ்சம் கொஞ்சமாக போக அது வந்து சரியாக வந்துடும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உண்மைத்தன்மையை வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எந்த இதை உங்களால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலை மாறி நீங்களே வந்து அந்த உண்மையை சொல்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலை மாறும். இது வந்து அதிசயம் நடக்கும். சரிங்களா, இதுதான் வந்து இந்த த்ரோட் சக்ரா ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து மிராக்கிள்ஸ் நடக்கும். அப்படின்னா ட்ரீம்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்கும். உங்களோட ட்ரீம்ஸ் வந்து ரியாலிட்டிக்கு வரும். அப்படின்னா
அந்த சூழ்நிலையே உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துரும். எக்ஸ்ட்ராடினரியாக நடக்கும். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. சக்ராஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் அது தெரியாது மற்றவங்களுக்கு, பட் நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளோ பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சூழ்நிலையை எப்படி மாற்றி கொடுக்கணுமோ அதுவாக மாற்றி கொடுத்துரும். அதுதான் நடக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, மெடிடேட் பண்ணுங்கள். த்ரோட்டில் வந்து அந்த இது பண்ணுங்கள். உட்கார முடியல, என்னோட கவனம் இல்லை அப்படின்னாலும் பயப்படாதீங்க. நீங்கள் பாட்டு உட்காந்து பண்ணுங்கள். இல்லை பாடல் அந்த ஃப்ரீக்வன்சிமா வச்சு நீங்கள் வந்து பாட்டு அந்த மெடிடேட் பண்ணலாம். இல்லை அந்த மியூசிக்கை நீங்கள் கேட்டே இருக்கலாம். அதுவும் இல்லையா, உங்களுக்கு என்ன பிடிச்சமான பாட்டை கேட்டு கான்சன்ட்ரேஷனாக அந்த பாட்டோடு நீங்கள் லயிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ஹீலிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். நீங்கள் எது உங்களுக்கு பொருத்தமானது, ரொம்ப உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ.